கைதிகளுக்கும் சிறைச்சாலை அதிகாரிகளுக்கும் இடையில் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக மகர சிறைச்சாலையினுள் பதட்ட நிலை ஏற்பட்டது. இதில் 7 கைதிகள் காயமடைந்து ராகம போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர்களில் கைதியொருவர் உயிரிழந்தார். நிலைமையை கட்டுப்படுத்துவதற்காக விசேட அதிரடிப்படை, இராணுவம் மற்றும் போலீசார் வரவழைக்கப்பட்டனர். கைதிகளால் சிறைச்சாலையின் தலைமை சிறை கட்டுப்பாட்டாளரின் அலுவலகத்திற்கும் ஒழுக்கவியல் பிரிவுக்கும் தீ வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகின. மேலும் நேற்று பிற்பகல் சிறை கைதிகளை பார்வையிடுவதற்காக உறவினர்கள் மகர சிறைச்சாலைக்கு சென்ற போதிலும் அவர்களுக்கு சிறைச்சாலையினுள் செல்ல அனுமதி வழங்கப்படவில்லை. இதற்கமைய உறவினர்கள் மகர சிறைச்சாலைக்கு முன்பாக ஒன்று கூடியதுடன் அங்கு அவர்களுக்கும் பாதுகாப்பு தரப்பினர்களுக்கும் இடையில் சில பதட்டமான சூழலும் உருவானது. எனினும் போலீசார் நிலைமையை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுத்தனர். சிறைச்சாலையிலிருந்து துப்பாக்கி சூடு சத்தங்களை ஒத்த சில சத்தங்கள் கேட்டதையடுத்து கைதிகளை பார்வையிட வந்திருந்த உறவினர்களும் அப்போது மக்களும் போலீஸ் தடைகளை உடைத்து கொண்டு செல்ல முற்பட்டதுடன் அங்கு அமைதியின்மை ஏற்பட்டதுடன் அதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு படையினரால் நிலைமை கட்டுப்படுத்தப்பட்டது.